the ranges slider widget. ஸோ இந்த ranges slider widgetல என்ன பண்ண போறோம்னா, ஏதோ ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் நீங்க செட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஃபார் இமேஜின் ஒரு ரோப் மாரி இருக்கு. ஸோ இந்த ரோப்ல வந்து எங்களுக்கு இவ்ளோ அளவு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து டிசைட் பண்ணுவீங்க. ஸோ கட் பண்ணுவீங்க. ஸோ இத மாதிரி தான் இதுலயும் நம்ம டிட்டர்மைன் பண்ண போறோம். எப்படின்னா, ஒரு ஒரு செலக்டட் ரேஞ்சஸ் வந்து நம்மளே வந்து பிக் பண்ற மாரி இருக்கும். ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் வந்த பிறகு உங்களுக்கு வந்து இதுதான் ரேஞ்சஸ் ஸ்லைடரா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட மை ஆப் ஸ்டேட்ல நான் என்ன டிக்ளேர் பண்றேன்னா, ரேஞ்ச் வேல்யூ. ஸோ இதுதான் என்னோட வேரியபிள். ஸோ இந்த வேரியபிள்ல என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கேன்னா, வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வேல்யூ வேரியபிள் வந்து என்ன யூஸ் பண்ணா, ரேஞ்ச் வேல்யூவோட யூஸ் ஆகும். ஸோ இந்த ரேஞ்ச் வேல்யூ வந்து டிக்ளேர் பண்ணோம், இனிஷியேட் பண்ணோம். ஸோ இதுல என்ன கொடுத்துருக்குன்னா 0.5 to 0.5 வரையும் 0.0 to 0.5 வரையும் எனக்கு டிஃபால்ட்டான ரேஞ்ச் வந்து எனக்கு ஃபிக்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கிளாஸஸ்ல வந்து நான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். என்னோட செலக்டட் வேல்யூ இதுலேருந்து இது வரை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டிசைட் பண்ணியாச்சு. ஸோ ஃபாலோட் தட் என்னோட பில்டர்ல நான் என்ன கண்டிஷன் கொடுக்க போறேன்னா, ரேஞ்ச் லேபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். ஸோ இந்த வேரியபிள் எப்படி இருக்கும்னா, லேபிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். இந்த வேரியபிள இது ஒரு ஐடென்டிஃபிகேஷன். ஸோ இதுல என்னலாம் குடுக்குறோம்னா, எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, 2 வேல்யூல ஐ மீன் 2 வேல ஐடென்டிஃபை பண்ணணும். ஸ்டார்ட் அண்ட் எண்டிங் அப்படின்னு இருக்கணும். ஸோ 2மே வந்து ஸ்ட்ரிங் வேல்யூ இருக்கிறதால வேல்யூ டாட் ஸ்டார்ட் டாட் டு ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கேன். ஸோ இது என்ன பண்ணனா, உங்களோட ரேஞ்ச வந்து அந்த ரேஞ்சோட ஆப்ஜெக்ட்ட வந்து ஸ்டார்ட்டிங் வேல்யூல இருந்து அந்த எண்டிங் வேல்யூ வரையும் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்றதுக்காக யூஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து டிஸ்ப்ளே பண்றதுக்காக யூஸ் ஆகுற மெத்தட். ஸோ ஃபாலோயிங் தட் நான் என்ன யூஸ் பண்றேன்னா, என்னோட ரிட்டர்ன்ல பேசிக்கான ஆப் பார்க்கான ஃபோல்டர் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இது மெயினா வந்து நான் மெட்டீரியல் ஆப் வந்து ஃப்ளோ பண்ணியிருக்கேன். பிகாஸ் நான் யூஸ் பண்றது என்னோட ரன் ஆப்ல மெட்டீரியல் ஆப். ஸோ இதனால நான் வந்து யூஸ் பண்றேன். நெக்ஸ்ட் ஃபாலோயிங் தட் நான் என்ன கிரியேட் பண்ண போறேன்னா, என்னோட பாடி சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்றேன். ஸோ இதுல என்னோட சைல்ட் ப்ராப்பர்ட்டி வந்து ரேஞ்ச் ஸ்லைடர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது என்ன பண்ணும்னா, நம்மளோட ரேஞ்ச வந்து செலக்ட் பண்றதுக்காக, நம்மளோட வேல்யூவை செலக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ற விட்ஜெட். ஸோ இதுல என்ன கொடுத்துருக்கேன்னா, என்னோட வேல்யூ வந்து நான் யூஸ் பண்ற கரண்ட் வேல்யூவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ஸோ டிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ இது என்ன பண்ணும்னா, நான் 10 அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்கேன். 10 ஈக்குவலான இன்டர்வல்ஸ உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இட் மீன்ஸ் எப்படின்னா, ஒரு விஷுவல் இப்ப நீங்க விஷுவலா நீங்க பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கான ஒரு பாயிண்ட் வந்து கேப் வேணும்ல. இவ்ளோ தூரம் இருக்கணும். இவ்ளோ ரேஞ்ச் பக்கத்துல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிவைட் பண்றது தான் இது ஈக்குவலான இன்டர்வல் குடுக்கும். சரி நெக்ஸ்ட் ஃபாலோட் பை லேபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். இந்த லேபிள் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, அதே போல தான் ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்ட் வேல்யூ வந்து இண்டிகேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணோம். டிஸ்ப்ளே பண்றதுக்காக யூஸ் பண்ணோம். ஸோ இது பேசிக்கலா வந்து ரேஞ்ச் லேபிள்ல நம்ம குடுத்ததால, அது வந்து இயர்லியா கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஆல்ரெடி பண்ணி வச்சிருந்தால இது வந்து நம்ம கிரியேட் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்றோம்னா, ஆன் சேஞ்ச்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் முக்கியமான ஃபங்ஷன் யூஸ் பண்றேன். ஸோ இது என்ன பண்ணும்னா, உங்களோட கால் பேக் ஃபங்ஷன ட்ரிகர் பண்ணி வரும். ஸோ எப்படின்னா, உங்களோட அ நீங்க வந்து ஒரு யூசர் கிட்ட இன்டராக்ட் ஆகுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ஒரு ஸ்லைடர் வந்து சேஞ்ச் பண்றாங்க. ஐ மீன் நீங்க கரண்ட் வேல்யூ சேஞ்ச் பண்ணா, அந்த செலக்டட் ரேஞ்ச் வந்து நியூ ரேஞ்சா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும். இன் கேஸ் நியூ வேல்யூவா இருந்துச்சுன்னா, அந்த அப்டேட்டட் வேரியபிளா கொண்டு வரும். ஸோ இதுதான் வந்து நியூ வேல்யூ தான் நம்மளோட அப்டேட்டட் வேரியபிள். ஸோ அந்த நியூ செலக்டட் ரேஞ்ச வந்து செட் ஸ்டேட் மூலியமா உங்களால கொண்டு வர முடியும். ஸோ அந்த வேல்யூ நான் குடுக்குற வேல்யூ வந்து என்னோட நியூ வேல்யூவோட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கால் பேக் பண்ணி ட்ரிகர் பண்ணி அது உங்களோட நியூவான ரீபில்ட் யூஐ அப்டேட்காக யூஸ் ஆகும். ஸோ இதுதான் உங்களோட பேசிக்கான ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ உங்க ப்ரோக்ராம ரன் பண்ணா இப்படிதான் இருக்கும். ஸோ இங்க நீங்க குடுத்திருக்கீங்கல்ல, ஐ மீன் இப்படி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து 0ல இருக்குன்னா, நீங்க இங்க கிளிக் பண்ணீங்கன்னா 0.1 இருக்கும். ஸோ இதுக்கு நடுவுல இருக்கிற இடைவேளை தான் வந்து என்ன சொன்னா, டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிவிஷன் வந்து உங்களுக்கு வந்து ஆ அ இன்டர்வல்ஸ் ப்ரொவைட் பண்றதுக்காக யூஸ் பண்ணும். ஸோ வேல்யூஸ் என்னன்னா, நம்ம நார்மலா இங்க குடுக்குறோம்ல 0.1,
0.2 நீங்க கிளிக் பண்ணும்போது 0.3, 0.4 அப்படின்னு சொல்லிட்டு லேபிள் ஆகுது. ஸோ இதுதான் வேல்யூ. அந்த வேல்யூ லேபிள் ஆகுறது தான் லேபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறோம். இப்ப இது நடக்கிற எல்லா ப்ராசஸுமே ஆன் சேஞ்ச் ப்ராசஸ் தான் நடக்கும். ஸோ இதுதான் உங்களோட ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஸோ என்ன குடுத்துருக்கேன்னா 10 அப்படின்னு குடுத்தா உங்களுக்கு வந்து 1 பாயிண்ட் ஐ மீன் இதுதான் உங்களோட கரண்ட் வேல்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மெத்தட்ல நீங்க வந்து உங்களோட ரேஞ்ச் லேபிள வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம்.